ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன் தௌபாவில் மனவருத்தத்தில் ஒருபோதும் உறுதியாக நின்றதில்லை. அவர் எப்போது தௌபா செய்தாலும் அதை முறித்து விடுவார். இப்படியே அவர் இந்த நிலையில் 60 ஆண்டுகள் கழித்து விட்டார். அப்போது அல்லாஹ் தஆலா ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறைச்செய்தி அனுப்பினார். எனது இந்த அடியாரிடம் சொல்லிவிடு, நான் உன் மீது மிக கோபமாக இருக்கிறேன். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரிடம் அல்லாஹ்வின் செய்தியை சொன்னபோது அவர் மிகவும் கவலையடைந்தார், துக்கமடைந்தார். அவர் காட்டு பகுதியை நோக்கி சென்றார். அங்கே சென்று ரப்புல் இஜ்ஜத் மகா கண்ணியமிக்க இறைவன் திருமுன்னிலையில் விண்ணப்பித்தார். யா ரப்பல் ஜலால், மகிமைக்குரிய இரட்சகனே, உன் இரக்கம் குறைந்து விட்டதா? அல்லது என் பாவங்கள் உனக்கு துயரத்தை கொடுத்து விட்டதா? உன் மன்னிப்பின் கருவூலங்கள் தீர்ந்து விட்டதா? அல்லது அடியார்களின் மீது உன் கருணை பார்வை இல்லாமலாகிவிட்டதா? உன் மன்னிப்புக்கும் பொறுமைக்கும் முன்னால் எந்த பாவம் பெரிதாக இருக்கும்? நீ கரீம், தாராளமானவன். நான் பகீல், கஞ்சன். என் கஞ்சத்தனம் உன் தாராளத்தை விட மேலோங்கி விட்டதா? நீ அவர்களை விரட்டிவிட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? யா ரப்பல் காதிர் வகஹார், வல்லமை மிக்கவனும் அடக்கியாள்பவனுமான இரட்சகனே, உன் மன்னிப்பு குறைந்து எனக்கு வேதனை மட்டுமே எஞ்சியிருந்தால் பாவிகள் அனைவரின் வேதனையையும் எனக்கு தா. நான் அவர்கள் மீது என் உயிரையே தியாகம் செய்கிறேன். அப்போது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினான், மூசாவே, செல்லுங்கள், என் அடியாரிடம் சொல்லிவிடுங்கள், நிச்சயமாக நீ என் வல்லமையின் பூரணத்தையும் என் மன்னிப்பு மற்றும் சகிப்புத்தன்மையின் உண்மையையும் உணர்ந்து கொண்டாய். உன் பாவங்களால் பூமி நிரம்பினாலும் நான் உன்னை மன்னித்து விடுவேன். படிப்பினை, உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணை அதை காட்டிலும் மிக பெரியது. உள்ளம் உருகி உண்மையாக ஒருமுறை தௌபா செய்தாலும் அது நிரந்தர மன்னிப்பை பெற்றுத்தரும். ஒருபோதும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், ஏனெனில் அவன் மன்னிக்கும் பண்பில் மிக உயர்ந்தவன்.